இன்றைக்கு நான் தொடங்கப் போகிற தலைப்பின் பெயர் கிறிஸ்தவ தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் என்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதில்லை. எதிர்மறையான விஷயங்களுக்குத்தான் அதை பயன்படுத்துகிறோம். அந்த காரணத்தினால தான் நான் அதை கிறிஸ்தவ தத்துவங்கள் என்கிறேன். அதை கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அநேகம் பேர் அதை வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். இந்த நிருபமானது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின கடிதம். 1வது வசனத்தை பாருங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். இந்த வசனங்களை நாம் தெளிவாய் பார்க்கும்போது அவர்களோடு அவர் நேரடியாக ஊழியம் செய்யவில்லை என்பது தெளிவாகிறது. அந்த இடத்திலே எப்பாப்பிராவ் என்கிறதான தேவனுடைய மனிதன் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் தான் இந்த நிருபத்தை கொண்டு போனவர். அந்த காலகட்டங்களில் பவுல் எபேசுவில் இருந்தான். எப்பிராத்தா கொலோசே பகுதியிலே ஊழியம் செய்திருந்தான். இந்த ஊழியம் எப்படின்னா பேரப்பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி. அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக அந்த மக்களோடு தொடர்புடையவன் அல்ல. அவருக்கு அக்கறை இருந்ததினால் அங்கே ஏதோ குறைபட்டிருக்கிறது என்று கண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் தங்களுக்கு தேவையான எல்லாம் பூரணமாக கிடைக்கப்பெறும் என்கிற நிச்சயத்தை பெறும்படிக்கும் கிறிஸ்தவ ஜீவியம் வெளிப்படவும் பேசுகிறார். இதைத்தான் இங்கு பார்க்கிறோம். 2வது வசனத்திலே பார்ப்போம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். இங்கே ஒரு சின்ன வார்த்தை இருக்கிறது. அநேகர் அதை விட்டுவிட்டு கடந்து போவார்கள். நீங்கள் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பவுலுக்கு அக்கறை இருந்தது. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்க விரும்புகிறார். ஒற்றுமையாயும் அன்பாயும் மக்கள் இருக்க வேண்டும். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. யாக்கோபு 3:16. வைராக்கியம் என்பது மரணத்திற்கு ஏதுவானது. அநேகர் அதை பொறுத்து கொள்ள பழகிவிட்டனர். அதை விட்டுவிட விரும்பவில்லை. மேலும் சில பேர் அதிலே மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அது அப்படி இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கொலோசியரிலே பாருங்கள். ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். கவனிச்சிங்களா? இங்கே இவர் எதுவும் புதுசாக எந்த ஜெபத்தையும் பண்ணல. அவர் கதறி அழுது ஆண்டவரே அவங்கள தொடுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லல. பொதுவாக கிறிஸ்தவர்கள் தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் எதையுமே அவர்கள் செய்ததில்லை. ஆண்டவரே அவர்களை தொடும், சுகமாக்கும் என்றுதான் ஜெபிக்கிறார்கள். போய் கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களை சுகமாக்கி நன்மை செய்யுங்கள். பவுல் அப்படி செய்கிறதில்லை. அவர் அதை வேறு விதமாய் சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், அவர் அதை திருப்பி சொல்லியிருப்பார். இங்கே இவர் பூரண நிச்சயம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஏற்கனவே இல்லாத ஒன்றின் மேல் பூரண நிச்சயம் எப்படி உண்டாகும்? இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறது அவர்களுக்கு தேவையானது எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பூரண நிச்சயத்தோடு பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மேலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதை அங்கீகரிப்பது மட்டுமல்ல, அதை பற்றிய பூரண அறிவும் என்று அறிந்து கொள்ளுதலை பற்றி குறிப்பிடுகிறார். அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் 1 மணி நேரத்திற்கு மேலே பேச முடியாது. இன்றைக்கு இதை பற்றி பேச நேரம் இருக்காது. ஆனால் இது வல்லமையானது. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வதுதான். பெலமோன் 1:6 உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் நமக்கு என்ன இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. அதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய நிச்சயம் வேண்டும். பூரண நிச்சயத்தோடு எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவர்களாகுதல். இப்படி ஒவ்வொரு நிலையாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3வது வசனத்தை பாருங்கள். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இது மிகப்பெரிய விஷயம். ஆசீர்வாதத்தை பெற எங்கேயோ போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் செழிப்பாயிருப்பதற்குரிய எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. புத்திசாலிகளாக இருங்கள். தேவன் அப்படி செய்வாராக. என்னுடைய ஊழியம் அதற்கு ஒரு சான்று. நான் புத்திசாலி அல்ல. இதையெல்லாம் செய்ய நான் புத்திசாலி அல்ல. தேவன் சிறப்பாக செய்ய பண்ணுவார். தேவனை தேடுவீர்களானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு செய்ய பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்குள் மறைந்திருப்பதுதான். 4வது வசனத்தில் ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்கிறார்.
சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சகம் எதுவென்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், எதை உடையவர்களாயிருக்கிறீர்கள் என்பதை மறைப்பதுதான் அவனுடைய தந்திரம். இந்த காரணத்தினால்தான் நிறைய பேர் சோர்ந்து போய் பின்வாங்குகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக யார் என்கிற வெளிப்பாடு இல்லை. 5 சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு, இந்த வசனத்தை அடிக்கடி நான் பயன்படுத்துவேன். கிருபையினால் அவரை பெற்றுக்கொண்ட அநேகர் உடனே என்னைப் போல் ஆக வேண்டும் என்று சொல்லுவதுண்டு. எனக்கு வேதத்தை தியானிப்பதும் ஜெபிப்பதும் பிரதானமாயிருந்தது. இப்படி அநேகத்தை நான் செய்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விதி அல்ல. நான் ஏற்றுக்கொண்ட விதமாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்றிருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதற்குள்ளே கடந்து வருகிற காலகட்டங்களிலே நான் அவரை நேசிக்கிறதினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பார்கள். இந்த வசனமானது அதற்கு முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. 7வது வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தெல்லாம் நான் 1 மணி நேரத்துக்கு மேல பேசுவேன். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் தேவனுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக இருந்தால், நாம் பிலிப்பியரின் புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கிற போது ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரத்திலே பெருகி இருக்கவில்லை என்றால் விசுவாசத்திலும் பெருகி இருக்க மாட்டீர்கள். இது முக்கியமான விஷயம். அநேக மக்களுக்கு விசுவாசம் என்பது தேவனுடைய சமூகத்தில் கதறி ஜெபிப்பது, கெஞ்சி ஜெபிப்பது, போராடுவது, மகிழ்ச்சியே இல்லை. திறப்பில் நிற்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் இன்றைக்கு மன அழுத்தத்தினாலும் சோர்வினாலும் தொய்ந்து போகின்றனர். அவர்களுக்குள் சந்தோஷமே இல்லை. புதிய ஏற்பாட்டை பொறுத்தமட்டிலே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட அமைந்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் விசுவாசத்திலும் கூட நீங்கள் பெருக முடியாது. 8வது வசனம், இங்கே எச்சரிக்கையாயிருங்கள் என்ற பதம் இருக்கிறது. இந்த பதம் பொதுவாக இராணுவத்தில் பயன்படுத்தப்படக்கூடியது. ஆங்கிலத்திலே பீவேர் என்கிற பதம் மூல மொழியிலே பி வார் என்று இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்குள்ளே யுத்தத்தில் இருக்கிறீர்கள். நாளா யுத்த களத்துக்கு போக மாட்டேன்னு நீங்க ஒருவேளை சொன்னா அந்த யுத்தத்திலே நீங்கள் தோற்று போவீர்கள். ஏனென்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை, யுத்தம் செய்யவில்லை. உங்களுக்கு எதிரான யுத்தத்திலே சாத்தானானவன் உங்களுக்குள்ளே இருக்கிற வசனத்தை திருடி உங்களை காயப்படுத்த விரும்புகிறான். பல விஷயங்களில் நீங்கள் கவனத்தை வைக்கிறீர்கள். அதைவிட நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இங்க பாருங்க, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என்று இருக்கிறது. கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு இது பொருட்களையோ உடைமைகளையோ மற்றவைகளை கொள்ளை கொண்டு போகிறது அல்ல. எந்த மனிதனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கிறது. சத்ருவானவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்றவைகளை பறித்து கொள்ள முற்படுவான். ஆகவே ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். சாத்தான் உங்களுக்கு எதிராக செய்யப்போவதை குறித்து அவன் தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் உயர்ந்தவைகளை உரிந்து கொள்ளுவான். எனவே ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆகவே அதை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் தேவனுடைய சார்பிலிருந்து சாத்தான் நமக்கு எதிராக செயல்படும் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தவித தத்துவங்கள் எல்லாம், மனிதனுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் சாத்தானுடைய தந்திரங்களே. அநேகருக்கு இதை பற்றிய தெளிவில்லை. இது மிகவும் முக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் முந்திய பகுதியை கவனித்து பாருங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால் வசனங்களே ஆயுதங்கள். நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வசனங்கள் வல்லமை உள்ளவைகள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும். அங்கே மரணமும் ஜீவனும் மற்ற எல்லாம் என்று குறிப்பிடப்படவில்லை.
நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்யும். ஜீவன் அல்லது மரணம் மையமான வசனங்கள் இல்லை. உங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மட்டுமல்ல, நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்கள் கேட்கும் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனை அல்லது மரணத்தை கொண்டு வரும். நீங்கள் பாடக்கூடிய பாடல்களில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனை அல்லது மரணத்தை கொண்டு வரும். கிறிஸ்தவ பாடல்கள் அல்லாத பாடல்கள் இன்றைக்கு மரணத்தை குறித்து அதிகம் பேசுகின்றன. அவைகள் ஜீவனுக்கு ஏதுவானவைகள் அல்ல. அவைகளை கேட்காமல் இருப்பது மிக நல்லது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ பாடல்கள் கூட மரணத்தை கொண்டு வரும். படுமோசம். ஐயோ, என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குது. இந்த மாதிரியான விசுவாசத்துக்கு எதிர்மறையான பாடல்களாக அவைகள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் எல்லாவித சந்தேகம், அவ்விசுவாசம், வருத்தங்கள், கவலைகள், இப்படி சரியில்லாத பாடல்கள். அந்த வார்த்தைகள் கொன்று போடும். நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனை சார்ந்திருக்கும் கிறிஸ்தவ பாடல்களை பாட வேண்டும். சில நேரங்களில் அதனுடைய மெட்டு இனிமையாயிருக்கும், வார்த்தைகள் கொல்லும். நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலதான் பாடல்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்ப நான் எதையாவது சொன்னா அது ரொம்ப பழசா இருக்கும். அது அப்படிதான். என்ன பண்றது? எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்தில் இருக்குது. அது ஒன் டே அட் அ டைம் ஸ்வீட் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பாடல். தொடக்கத்தில் அந்த பாட்டினுடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா கீழே போக போக அது ரொம்ப பரிதாபமா இருக்கும். சோர்ந்து போக பண்ணுகிற பாடல். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவ்விசுவாசத்தை பேசுகின்றது. அந்த வார்த்தைகள் உங்களை பாதிக்கும். அது உங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லாமல் துண்டிக்கப்பட்டதாக காட்டுகிறது. அந்த பாடலை பாடும்போது ஒரு வரி சொல்லுகிறது, நான் சாதாரண மனிதன் என்பதாக கூறுகிறது. நீங்கள் மரணத்தை அந்த இடத்தில் அறிக்கை செய்கிறீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் வெறும் மனிதன் அல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். நான் மாம்சத்தில் தான் இருக்கிறேன். இந்த மாம்சமானது சில நேரங்களில் காயப்படுகிறதையும் நான் மறுப்பதில்லை. அது என்னை மேற்கொள்வதை நான் மறுக்கிறேன். தேவனிடத்திலே நான் மாம்ச பிரகாரமாக வேண்டுதல் செய்வதில்லை. ஆண்டவரே, நான் தோற்று போனேன், நான் சோர்ந்து போனேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்பதில்லை. அப்படி செய்யும் போது ஆவியை விட்டு மாமிசத்துக்குட்படுகிறீர்கள். மாமிசத்தின்படி நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 4:22, அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவி ஒருபோதும் சோர்ந்து போகாது. உங்கள் ஆவி ஒருபோதும் தொய்ந்து போகாது, ஒருபோதும் காயப்படாது. எனக்கு நன்றாய் தெரியும், நான் சொல்லுகிற இந்த விஷயம் சில பேரை அதிர்ச்சிக்கு உட்படுத்தும். ஆவி, ஆத்மா, சரீரம் பற்றி பேசும்போது இதை பற்றி இன்னும் விளக்கமாக நான் பேசுவோம். உண்மை என்னவென்றால், நீங்கள் துயரத்தோடும் வேதனையோடும் தேவனிடத்திலே நெருங்கும் போது, அந்த சூழலில் நீங்கள் பாடல் பாடும்போது அல்லது தேவனை மகிமைப்படுத்தும் போது முழுமையான விடுதலை கிடைக்காது. நீங்கள் பாடும் பொழுது மோசமான சூழ்நிலைகளை பாடுவீர்கள். உங்கள் வாயினால் உங்களை சபித்து வேதனையை வரவைக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற நிலையில் நிற்க வேண்டும். அதை அங்கீகரிக்க வேண்டும். உங்களுக்கு உண்டானவைகள் அறிந்து கொள்ளுதல், அப்புறம் நிச்சயம், அப்புறம் பூரண நிச்சயம், ஐஸ்வர்யத்தின் முழுமை, இப்படி அது தொடரும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நாவினை எதிர்மறையான விதத்தில் பயன்படுத்தாமல் சாதகமான முறையில் பயன்படுத்துங்கள். மார்க் 11:23 பாருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் சொல்றதை கவனிச்சிங்களா? நீங்கள் சொல்வதை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்களிடம் இருப்பதை நீங்கள் பேசலாம். என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். உங்களிடத்தில் இருப்பதை பேசும்போது, உங்கள் பிரச்சனையை பேசும்போது, உங்கள் வேதனைகளை பேசும்போது அதற்கு பலன் உண்டாகிறது, உயிர் பெறுகிறது, அது நிலைக்கப் பெறுகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று அறிந்தால் உங்கள் சிந்தையாலும் வார்த்தையாலும் உங்கள் வாழ்வை முற்றிலுமாக மாற்றிவிட முடியும். கொலோசையர் 2:8. சாத்தான் நமக்கு எதிராக எப்படி வருகிறான் தெரியுமா? அவன் லௌகிக ஞானத்தினாலே தந்திரமாய் நுழைகிறான். மனிதர்களுடைய பாரம்பரியங்களை அவன் பயன்படுத்துகிறான். அநேகர் இதிலே போராடுவதில்லை. இராணுவத்தில் இருந்தபோது வியட்நாமிலே பங்கர் கார்டாக நான் இருந்தேன். ஒவ்வொரு இரவும் எனக்கு அந்த பணி கொடுக்கப்படும். அது கொஞ்சம் பொறுப்பான ஒரு வேலை. ஆமா, மற்றவர்கள் அந்த வேலையை சாதாரணமாக நினைச்சு தூங்கி போயிடுவாங்க. அவர்கள் பங்கர் கார்டாக இருந்தும் கூட நன்றாக தூங்குவார்கள். அதை ஒரு பொருட்டென்று எண்ணுவதில்லை. அநேக முறை அப்படி கண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆபத்தான முறையிலே சாத்தான் அதை திருடும்படி இருக்கிறதை அநேகர் அறிந்திருக்கவில்லை.
திருட வகை தேடுகிறான். அவனுடைய திட்டமெல்லாம் திருடிக்கொண்டு போவதுதான். இப்படிப்பட்ட உலகக் காரியங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் பலவிதமான காரியங்களும் கூட நமக்கு எதிராக வருவதை நாம் சபித்து கட்ட முடியும். ஆனால் சில கிறிஸ்தவ பாடல்கள் உங்களை பாதிக்கக்கூடியதாயிருக்கிறது. அதில் கவனமாயிருக்க வேண்டும். செய்திகள் கவனிப்பது நல்லதுதான். ஆனால் அந்த செய்திகள் கூட உங்கள் விசுவாசத்தை தொலைத்துவிடக்கூடும். அநேக கிறிஸ்தவ சேனல்கள் கூட உண்மையை சொல்வதில்லை. அந்த செய்திகளை நீங்கள் கேட்கும்போது அது உங்களை உயிர்ப்பிக்காது. அதிலே மரணம் மறைந்திருக்கிறது. அதனால் மனச்சோர்வும் தோல்வி உணர்வும் உண்டாகும். அநேக கிறிஸ்தவ பேச்சாளர்கள் கூட இன்றைக்கு உண்மையான விஷயங்களை, சத்தியங்களை பேசுவதில்லை. புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். நான் அவரிடத்துல, உங்களுடைய தொலைக்காட்சியை ஒரு மனிதன் 24 மணி நேரமும் பார்த்தால் அவன் சரியான பைத்தியமாக மாறிவிடுவான் என்று சொன்னேன். 100% அவர் அதை ஒத்துக்கொண்டார். ஆமா, அது உண்மை. அதிலே வினோதமான, வித்தியாசமான விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் அறிந்திருக்கவில்லை. ஜனங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆகவே வசனங்கள் மிக முக்கியமானவை. அதுதான் சிந்திக்கும் வழி. எனக்கு இன்று இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. அதிலே இதை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு பேசுவேன். தத்துவங்கள் என்பது அது சிந்திக்கும் ஒரு வழியாயிருக்கிறது. அது தனி நபரின் சிந்தனை களம் அல்ல. இது முக்கியமானது. நீங்க அதை தெரிஞ்சிருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ளே தத்துவங்கள் உண்டு. சில பேர் அப்படி இல்லைன்னு சொல்வீங்க. தத்துவ ஞானிகளான பிளேட்டோ, அரிஸ்டாட்டல் போன்றவர்கள் வாழ்க்கையின் தத்துவங்களை பெரிய அளவில் விளக்க முற்பட்டவர்கள். தத்துவங்கள் என்பது சிந்திக்கிறதின் வழியாகும். உங்களுக்கும் அப்படி சிந்திக்கும் வழி இருக்கிறது. சாத்தியமானவர்களோ எதிர்மறையானவர்களோ உண்டு. அது அவர்களுடைய தத்துவம். சிலர் ஏதோ ஒரு விஷயத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை அவர்கள் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருப்பார்கள். அந்த தாக்கத்தை வைத்துக்கொண்டே உலகை பார்ப்பார்கள். ஒரு லென்ஸ் மாதிரி, சிவப்பு லென்ஸை வச்சு பார்த்தா எல்லாம் சிவப்பா தெரியும். மக்களிடத்துல ஒரு தத்துவம் இருக்கிறது. அவர்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த விதமான ஒரு பார்வை பார்க்கிறார்கள். இங்கே படிக்க வந்ததுல ஒருத்தர், இது ரொம்ப துவக்க காலத்துல நடந்த ஒரு சம்பவம். இது 24வது வருஷம். அவங்க ரொம்ப வயதானவங்க. அவர்கள் இங்கே வரும் பொழுது அவர்கள் அதிகமாக மன அழுத்தத்திலே இருந்தார்கள். அந்த சகோதரி மிகுந்த மன அழுத்தத்தோடும் போராட்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் எல்லாவற்றையுமே வித்தியாசமாக பார்ப்பார்கள். தன்னுடைய ஜாம் பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக தலைகீழ கவுத்துவாங்க. கடைசி துளி எடுக்கிறதுக்காக தண்ணியை ஊற்றி கலக்கி எடுப்பாங்க. பழைய சோப்பு துண்டுகளை எல்லாம் சேர்த்து வைப்பார்கள். நாம அந்த சோப்பு சின்ன சாணம்னு தூக்கி போட்டுருவோம். ஆனா அவங்க அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை திரும்பவும் ஒரு சோப்பை உருவாக்கி மேல ரேப்பர் போட்டு இப்படி மிச்சப்படுத்த பார்ப்பாங்க. கூப்பன்ல கிடைக்கிற லாபத்துக்காக கார் எடுத்துக்கிட்டு கலரோடா வரைக்கும் போவாங்க. அவங்க போறதுக்காக 500 ரூபாய் செலவு பண்ணி அங்க போய் 35 ரூபாய சேமிப்பாங்க. அவர்கள் சிந்தையில் அப்படி இருந்தார்கள். அவங்க சேமிக்கிறாங்களாமா. அவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க. வறுமை வந்துடும் அவங்களுக்கு பயம். அவர்களுடைய அந்த சிந்தையானது அவர்களை பல விதத்தில் பணத்தை செலவழிக்க வைத்தது. அவங்க ஒன்றும் சேமிக்கவே இல்லை. இப்படித்தான் அவர்கள் உலகை பார்த்தார்கள். நான் செழிப்பை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் என்னிடத்திலே வந்து தன் நிலையை பற்றி சொன்னார்கள். எனக்கு தெரியுது, ஆனா என்னால் பற்றிக்கொள்ள முடியலன்னாங்க. அந்த தத்துவத்தை உடையதால் அவர்களால் முடியல. அவர்கள் வேதவசனங்களை சொல்ல முடியும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லக்கூடும். 2 கொரிந்தியர் 8:9 அவர்கள் சொல்லலாம். நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரராக மாறினார். அவர்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட வசனமும் நன்றாய் தெரியும். அது அவர்கள் தத்துவத்தை மாற்றவில்லை. அவருடைய வெளி தோற்றத்தை மாற்றவில்லை. இன்னமும் ஏழையாயிடுவோன்னு பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. தன்னுடைய பணத்தை அவங்க செலவழிக்கவே மாட்டாங்க. ஏழ்மையின் மனநிலை அவர்களுக்குள்ளே பதிந்திருந்தது. நிறைய பேருக்கு அது புரியாது. ஆனா அது ஒரு தத்துவம். உங்களுடைய தத்துவங்களுக்கு எதிராய் தொடர்ந்து எப்பொழுதும் சிந்திக்கவோ செயல்படவோ முடியாமல் போகும். நீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு உங்களுடைய தத்துவங்கள் உங்களுக்கு சொல்லும். ஒருவேளை நீங்கள் காயப்பட்டிருந்தால் அதிலேயே நீங்கள் கவனம் வைத்தால் தேவனிடத்தில் அதை கொடுத்து விடுதலை பெற்றும் கூட அதனால் ஏற்பட்ட எல்லா எதிர்மறையானவைகளையும் வைத்திருப்பீர்கள். சின்ன காரியம் கூட பெரிதாக உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் தத்துவம் உங்களை பயந்து நடுங்கச் செய்யும். நேற்று நான் ஒரு சகோதரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய மகன் எல்லாவற்றையும் குறித்து பயந்து நடுங்குகிறானாம். அது அவருடைய சொந்த மகன் அல்ல. பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பையனை அவர் எடுத்து வளர்த்திருந்தார்.
அந்த பையன் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டான். ஆனாலும் அந்த பையனுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஒருபோது ஏரோப்ளேன்ல ஏற மாட்டான், பயம். ஒரு காரை ஓட்டுறதுக்கு பயப்படுவான். எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரே பயம். அதனால் செயலிழந்து போனான். அவன் அப்படி பயந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் வாழ்க்கையின் முந்திய பகுதி வருத்தம் நிறைந்தது. அவன் அதை வைத்துக்கொண்டே எல்லாவற்றையும் பார்த்து பயந்து சாகிறான். திரும்பவும் தன் வாழ்விலே அதுபோன்ற ஏதாவது ஒரு பெரிய இடி விழுமோ என்று பயப்படுகிறான். விசுவாசிக்க முடியவில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். யோவான் 4:18. மோசமான அனுபவங்களினாலே பயமும் சந்தேகமும் உண்டாகும் என்பதிலே எனக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை நேசிக்கிறார். எனவே பயம் உங்கள் வீட்டை விட்டு வெளியிலே புறம்பாக்கப்பட வேண்டும். பயம் என்பது எதிர்மறையான விசுவாசம். நீங்கள் எதிர்மறையாய் விசுவாசிக்கிறீர்கள். பயப்படக்கூடிய மக்கள் மோசமானவைகளை முற்றும் விசுவாசிக்கிறார்கள். தேவன் உங்களை எந்த அளவு நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்காக தூதர்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உங்கள் பயத்தை புறம்பே தள்ளும். சிலர் வேத வசனத்தை குறிப்பிட்டு காட்டக்கூடும். ஒருவேளை சிறிதளவு மாற்றம் உண்டாயிருக்கக்கூடும். ஆனால் முழுமையான மாற்றம் இல்லாமல் இருக்கும். ஆகவேதான் நான் உங்களோடு கிறிஸ்தவ தத்துவங்கள் என்கிற தலைப்பில் பேச விரும்பினேன். அது கிறிஸ்தவ வழியில் சிந்திப்பதாகும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே உங்களுக்குள்ளே கிறிஸ்தவ தத்துவம் இருக்கிறது என்று அர்த்தமல்ல. உங்கள் ஆவியிலே மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே புதிதாக வேண்டும். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனத்திலே பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள் என்பதற்கு கிரேக்கத்தில் மெடமோஃபு என்ற அர்த்தம். மெடமோசஸிலிருந்து வருகிறது. ஒரு சின்ன புழு கூட்டுப்புழுவாக மாறி பின்பு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது போல நீங்கள் மாற வேண்டுமானால் தரையிலிருந்து மேலே பறப்பது நன்றாய்த்தான் இருக்கும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும். அது உங்களை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாக சொல்லுகிறது. அது உங்களை பொறுத்தது. நீங்கள் மறுபடி பிறக்கும் போது உங்கள் ஆவி முற்றிலும் மாறிவிட்டது. ரட்சிக்கப்படும் முன்பு உங்களுக்கு இருந்த அதே மனதுதான் இப்பொழுதும் இருக்கிறது. உங்களுக்குள்ளே கிறிஸ்தவ தத்துவங்களோ அல்லது கிறிஸ்தவ சிந்தனைகளோ இல்லாமல் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்வு முறையை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் நினைக்க முடியாத அளவு எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து மக்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லாவிதமான மதத்தை சார்ந்தவர்களும் வித்தியாசமான உபதேசத்தை சார்ந்தவர்களும் கூட இங்கு இருக்கிறார்கள். பேலியாளின் மக்களும் வந்ததுண்டு. எல்லாருமே வருவாங்க. ஒவ்வொருவரும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வருகிறோம். ஆனால் நாம் எல்லாரும் தேவனை நேசிக்கக்கூடியவர்கள். நாம் மறுபடி பிறந்த போது தேவன் நம்மை தொட்டிருக்கிறார். தேவன் பேசியிருக்கிறார். இருந்தாலும் நமக்குள்ளே வித்தியாசமான எண்ணங்களும் கருத்துக்களும் இருக்கின்றன. உங்கள் நிறத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிடவில்லை. உங்களுடைய விருப்பமான நிறம் என்ன, அதை பற்றியும் நான் பேசவில்லை. முக்கியமான காரியம் என்னவென்றால் அது கிறிஸ்தவ தத்துவங்கள், கிறிஸ்தவ ஒழுங்கு, கிறிஸ்தவ பார்வை, கிறிஸ்தவ சிந்தனை இருக்க வேண்டும். தத்துவங்கள் பற்றி பேசுகிறவர்கள் வசனத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. அதனால்தான் அந்த பெரிய நோக்கத்துக்காகத்தான் தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்தவ தத்துவம் என்பது கிறிஸ்தவ வழியில் காரியங்களை பார்ப்பது. வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் ஒருவேளை உங்களில் சில பேரை நான் என் வார்த்தைகளால் சீண்டி இருக்கலாம். ஆனால் தவறான நோக்கத்தோடு அல்ல. பூனை அப்படி தடவி கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்கல்ல? எதிர்பக்கத்துல தடவி கொடுத்தீங்கன்னா முடியல அப்படி நின்னுக்கும். அது முறையல்ல. உடனே பூனையை திருப்பி வச்சு அப்படியே தடவி கொடுங்க, சரியா போயிடும். நான் என்ன சொல்லனா, நான் ஒருவேளை அப்படி தப்பான முறையில தடவி இருந்தா மனம் திரும்புங்க. தடவுறது ரொம்ப சுகமான அனுபவமா மாறிடும். சில முக்கியமான விஷயங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நான் அநேக பேரை பார்த்திருக்கிறேன். இந்த காரியங்கள் நிலைநிறுத்தப்படும் போது உள்ளத்திலே உணர்வடைகிறார்கள். சில பேருக்கு இதை எதிர்க்கும் மனோபாவம் உண்டு. மாற்றத்தை எதிர்க்கக்கூடும். பொதுவாக யாரும் விரும்புவதில்லை. சரி, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அது உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய ஆரோக்கியத்திலே, நம்முடைய செழிப்பிலே, நம்முடைய உணர்வுகளிலே, சந்தோஷத்திலே, இப்படி எல்லா விஷயங்களிலும் போராட வேண்டும். நீங்கள் நினைப்பது உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அப்படி ஒருவேளை பயன் தராவிட்டால் நீங்கள் உங்களுடைய சிந்தையை மாற்ற வேண்டும். நீங்கள் சிந்தித்த விதத்திலிருந்து உங்களையே மாற்ற வேண்டும். எனவே இந்த தத்துவம் என்கிற விஷயம் உடனே சரிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு முறை போலந்திற்கு போயிருந்தேன். அது 1980களில் என்று எண்ணுகிறேன். அப்பொழுது கம்யூனிச ஆட்சி அங்கே இருந்தது.
நான் எங்க போனாலும் மக்கள் அமெரிக்கன் என்று என்னை கண்டுபிடிப்பார்கள். கௌபாய் பூட் போட்டிருப்பேன், பெரிய பக்கிள் பெல்ட் போட்டிருப்பேன். பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா நான் என் வாயை திறந்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? டெக்சாஸ்ல எங்க இருந்து வரேன்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்களோட கலர்ந்து இருக்க விரும்பினேன். நான் ஒருத்தரோட தங்கி இருந்தேனே, அவருடைய துணியெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். நான் போட்டிருந்த என்னுடைய ஷூவை மாத்திட்டு டென்னிஸ் ஷூவை நான் போட்டுக்கிட்டேன். இந்த கோலத்தோட நான் தெருமுனையில போய் நின்று கொண்டேன். ஆனா வாயவே திறக்கல. நான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டேன். 5 நிமிஷத்துல என்னாச்சு தெரியுமா? என்ன பார்க்கறவங்க எல்லாருமே அமெரிக்கன் அமெரிக்கன்னாங்க. என்னை எல்லாரும் சுத்தி நின்றுகிட்டு அமெரிக்காக்காரன்னாங்க. நான் ஒரு வார்த்தை கூட பேசல. நான் ரூம்ல இருக்கிற அந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன், நான் அமெரிக்கன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. அது உன் நடவடிக்கைன்னு சொன்னாரு. நான் எதுவுமே பேசலையே, எப்படி என்னுடைய நடவடிக்கை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டேன். அதை பத்தி அவர் எனக்கு விளக்கி சொன்னாரு. அவங்க எல்லாரும் அந்த கம்யூனிச கொள்கைகளிலே மூழ்கி இருந்தனர். அவர்கள் யாரையும் பார்க்க மாட்டார்களாம். ஒருவேளை ஒருத்தருடைய கண்ணை நீங்க பார்த்தால், கண்ணு இதயத்தின் வாசல். அவங்களுடைய உள்பக்கத்தை நீங்க புரிந்துவிட முடியும். கம்யூனிச காலகட்டங்களிலே ஒருவருக்கொருவர் கண்களால் பார்க்க மாட்டார்கள். பேசும் பொழுது முகத்தை பார்க்காம வேற பக்கம் திருப்பிக் கொள்வார்கள். ஒருபோதும் சிரிக்க மாட்டாங்க. நான் எல்லாரோடு கலந்திருக்க வேண்டும் என்று எண்ணி தெருவணையில போய் நின்னுகிட்டு எல்லாரையும் பார்த்து ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறேன். நிமிந்து பார்த்துக்கிட்டு நடக்கக்கூடாதான். அப்படியே குனிஞ்சுக்கிட்டு தோளை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வருத்தத்தோட போகணுமா. அதைத்தான் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஆனா மக்களோட எப்படி கலந்திருக்கணும்னு அவர் கற்றுக் கொடுத்தார். எப்போதுமே பார்க்கறதற்கு வருத்தமான தோற்றத்தோட சிரிக்காம இருக்கணுமா. குட் மார்னிங்லாம் சொல்லவே கூடாதாம். யாருக்கோ ஹலோலாம் சொல்லவே கூடாதாம். எல்லாத்தையும் விட்டு விலகி தள்ளி போக வேண்டுமாம். ஒருவருக்கொருவர் பேசாதபடி, ஒருவருக்கொருவர் பழக முடியாதபடி விலகி 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 போகிற ஒரு நிலைமை. நமக்கு ஏன் வம்புன்னு எல்லாரும் விலகி விலகி போயிடுவாங்க. அவர் வேறொரு விஷயத்த சொன்னாரு. அதாவது அமெரிக்காவில வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இல்ல. அவர்கள் பூரணமான சுதந்திரத்தோடு வாழ்கிறார்கள். அதை நீங்க உணரணும்னு சொன்னார். ஆம், ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமான செயல்பாடு உண்டு. கம்யூனிசத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு அது இல்லை. உங்கள் தெருவில் வாழும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் சுதந்திரம் தாராளமானது. ஆனால் கம்யூனிசத்தின் கீழ் இருக்கும் மனிதர்களோ பயந்து சாகிறார்கள். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சிந்தை அவர்களுடைய தத்துவங்களை போன்றது. அது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது. எனக்கு அந்தவித தத்துவங்கள் இல்லாததினாலே நான் வெளியிலே நிற்கிற போது நான் அமெரிக்கன் என்பதை மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள். உங்களுக்குள் இருக்கும் தத்துவம் நீங்கள் வளர்ந்த விதத்தை பொறுத்து அது உங்களை பாதிக்கிறது. நீங்கள் அந்நியமாகவும் தொலைதூரத்தில் உள்ளவர்களாகவும் சிந்திக்கத் தொடங்கிவிட்டீர்கள். ஜீவனை விட்டு தூரமாக விலகிவிட்டீர்கள். அப்படியே வாழும் வாழ்க்கையை நீங்கள் வழக்கமாக்கிக் கொண்டீர்கள். அது சில நேரம் நன்றாயிருக்கும் அல்லது மோசமாகும். முக்கியமாக நீங்கள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. உங்களது வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை கடந்து போகும். உங்களுடைய தனிப்பட்ட சிந்தை அல்ல. இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க கவனிக்கணும். சிலருக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வசனம் வாழ்வை மாற்றவே இல்லை. ஒவ்வொரு மழைக்காலம் வரும்பொழுதும் நீங்கள் இப்படி பேசியிருப்பீர்கள். ஜுரம் வர்ற காலம், எல்லாரும் நோய்வாய்ப்படுவாங்கன்னு சொல்வாங்க. ஒவ்வொரு சீதோஷ்ண நிலை மாறும் போதும் ஒவ்வொரு விதமான நோய் வரும்னு யாரோ நமக்கு போதித்து விட்டார்கள். அது ஒரு தத்துவமாக மனதில் பதிந்திருக்கிறது. வியாதிப்படும் சூழல்கள் உண்டாகும் போது அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்கிற வசனம் தெரியும். அது உங்கள் தத்துவத்தை மாற்றவில்லை. இன்னமும் நீங்கள் நோயை எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுக்கு வயதாகும் போது நீங்கள் வயதானவர்களை பார்த்து அவர்கள் நடக்க முடியாமலும் பார்க்க முடியாமலும் கேட்க முடியாமலும் இருக்கிறதைக் கண்டு அதை உங்கள் மனதிலே பதிய வைத்து அது உங்களுக்கும் நேரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் அந்த தத்துவத்தையே எதிர்பார்க்கிறீர்கள். என்ன ஆகிறது தெரியுமா? நீங்கள் எப்படி சிந்தித்தீர்களோ அதுவே உங்களுக்கு நேருகிறது. நீங்கள் வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் சுட்டி காண்பிக்க தெரிந்திருந்தும் உங்கள் தத்துவத்திலே நிலைத்திருக்கும் போது உங்களுடைய அடிப்படை தோற்றம், உங்களுடைய சிந்தனை எதிலுமே மாற்றம் இருக்காது. நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இது மிகவும் அழுத்தமான பதிவு. சகோதர சகோதரிகளே, இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் தெரிந்தே எந்தவிதமான தத்துவங்களையும் வெளியில் போய் பதிவு செய்யும் நோக்கத்தில் இல்லை. உங்களுடைய அனுபவங்கள், மற்றவர்கள் கற்றுக் கொடுத்தது, இப்படி பல விஷயங்கள் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அது உங்களை இப்படி சிந்திக்க தூண்டி இருக்கிறது. நமக்கு கிறிஸ்தவ தத்துவம் உள்ளதா என்று யோசியுங்கள். அவைகள் வசனத்தை சார்ந்தவைகளாய் இருக்கட்டும்.
ரோமர் 3:4 எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுவதை பற்றி நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவன் உங்கள் வாழ்வில் உண்மை உள்ளவராயிருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஜீவன் இருக்கும். உங்கள் ஸ்தாபனமானது ஜீவனாயிருக்கும். தனிப்பட்ட அனுபவம் ஜீவனுள்ளதாயிருக்கும். தேவனுடைய வார்த்தையானது உங்களிலே ஆளுகை செய்து உங்களை வழிநடத்த நீங்கள் விட வேண்டும். உங்கள் பின்னணியை பற்றி கவலை இல்லை. எங்கள் பெற்றோரை இது கனவீனப்படுத்துகிறதைப் போல தோன்றுகிறது எனலாம். சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தெய்வீக வழியிலே வளர்த்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாக அறிவேன். ஆனால் மற்றவர்கள் நீங்கள் ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்துத்தான் ஆக வேண்டும். சில நேரங்களில் இது மிக கடினமாக தோன்றும். ஜேமிக்கும் எனக்கும் திருமணம் நடந்தபோது ஜேமியினுடைய தகப்பன் BAF சேர்ந்தவர். அவர் மிகவும் கடினமான நபர். அவரு எங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னால ஆண்ட்ரூ வேமக்கு விட்டு நீ விலகிரு அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு என்னைய பிடிக்கல. அவருடைய மகள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லை. எப்படியோ கல்யாணம் நடந்துச்சு. அது வினோதமான ஒரு உறவுமுறை தொடக்கம். அப்புறம் எது எப்படி இருந்தாலும் நான் அவர்களை கனப்படுத்தும்படி விரும்பினேன். தேவன் எங்கள் இதயத்தில் போட்டதை நாங்கள் செய்யும்படி விரும்பினோம். ஆனால் அவர் தனக்கு விருப்பமானபடி செயல்படுகிறவர். தாம் செய்வதை சரி என்பார். திருமணத்தின் 2 வாரங்களுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் கிச்சன்ல இருந்தாரு. அங்க உள்ள கேபினெட் கொஞ்சம் தாழ்வாக இருந்தது. அந்த கேபினெட்ல இடையில கொஞ்சம் பகுதி இருந்தது. நான் கேபினெட்டுக்கு இந்த பக்கம் இருந்தேன். அவர் கிச்சன்ல இருந்தார். அங்கிருந்து அவர் என்னை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போது ஜேமி இன்சூர் பண்ணி இருக்கிறான். அவருடைய பிரசவ காலத்துக்கு அது போதுமானது. நீ அதை சொந்தமாக்கி கொள்ள போகிறாயா அப்படின்னாரு. அது ஒரு கேள்வி இல்ல. அது ஒரு கேள்விக்குறி கிடையாது. அது ஒரு அறிக்கை. என் மகளுடைய இன்சூரன்ஸ் பணத்தை நீ எடுத்துக்கலான்னு பாக்குறேன்றார். அந்த இடத்துல இன்சூரன்ஸ் என்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நான் அங்கே இருக்காமல் வெளியிலே போக வேண்டும். அதனால எங்க குடும்பம் பிரச்சனையாகுமோ என்ற ஒரு எண்ணம். வேதாகமும் தாயையும் தகப்பனை விட்டு பிரிந்திருப்பாயாக என்கிறது. இன்றைக்கு அநேக திருமணங்கள் உடைந்து போகிறதற்கு தொப்புள் கொடி உறவுகள் அறுக்கப்படாமல் இருப்பதுதான் காரணம். அப்ப நான் அவரை பார்த்து தேவன் ஒருவேளை விரும்பினால் நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வோம், மற்றபடி தேவையில்லை என்றேன். ஓ அப்படியா, பரவாயில்லையே என்றார். நான் பல ஆண்டுகள் அங்கே இருந்தேன். அது ரொம்ப கடினமான நாட்கள். நான் அங்கிருந்த நாட்களிலே அந்த BF டீம் எனக்கு மிகுந்த நண்பர்களானார்கள். எங்களுடைய ஊழியங்களுக்கு அதிகமாக நன்கொடை கொடுத்தவர்கள் அவர்கள்தான். காரியம் அப்படியாக முடிந்தது. அது கடினமாகத்தான் இருந்தது. அது மாதிரி ஒரு நிலைமையில நீங்க அங்க உட்கார்ந்திருக்கவே முடியாது. அங்க குடும்பம் நல்லதுதான், இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு பாரம்பரியத்திற்கும் எல்லா விஷயங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானது ஆளுகை செய்ய வேண்டும். வித்தியாசப்பட்ட நாடுகளிலிருந்து மனிதர்கள் வருகிறார்கள். திமேத்ரியு என்பவர் ரஷ்யாவிலிருந்து வந்திருந்தார். அப்படி வித்தியாசமான இடத்திலிருந்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமான தத்துவங்கள் உண்டு. நாம் அமெரிக்கர்களாகவோ ரஷ்யர்களாகவோ நார்வேயை சேர்ந்தவர்களாகவோ பிரிட்டிஷ்காரர்களாகவோ இல்லாமல் ராஜ்யத்தின் புத்திரராக நிலையாக எண்ணக்கூடியவர்களாக விசுவாசிகளாக இருக்க வேண்டும். எந்த வித்தியாசமும் இல்லை. நான் பார்த்த ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை சொல்லுகிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். அங்கே நான் பேச வேண்டிய இடத்துல வட்ட வடிவமான மேஜை போடப்பட்டிருந்தது. அதுல 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அது மாதிரி 150 பேர் இருந்தாங்க. அங்கே பீர் பரிமாறி கொண்டிருந்தார்கள். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் பரிமாறினாங்க. இலவசமா பேர் கொடுத்தாங்க. பெரிய பெரிய பேரல்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. எத்தனை தடவைனாலும் கொடுத்தாங்க. நான் என்ன பிரசங்கம் பண்றேங்கிறத பத்தியெல்லாம் அங்க கவலையே இல்லை. அவங்கெல்லாம் ஜாலியா பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய சிந்தையிலே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்படி குடிக்கிறவங்க கிட்ட நம்ம பிரசங்கம் பண்ணணுமான்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை நீங்க சிகரெட் குடிச்சீங்கன்னா அது அங்கே மன்னிக்கப்பட முடியாத மாபெரும் குற்றமாக கருதப்படும். ஆமா, பீர் குடிக்கிறது நல்லதான், ஆனா சிகரெட் குடிக்கிறது ரொம்ப கெட்டது. பிறகு அந்த எல்லையை கடந்து ருமேனியாவுக்கு போனேன். அவர்கள் சிகரெட்டை குடிக்கிறாங்க, அதோட பீரையும் குடிக்கிறாங்க. ஒருவேளை காபி குடிச்சிங்கன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. காஃபி சாத்தானுடையது. கிறிஸ்தவர்கள் காபி குடிப்பதில்லை. இது எல்லாத்தையும் பார்த்தபோது இங்கே வித்தியாசமான சூழல் இருக்கிறதை கண்டேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆஸ்திரியாவில் உள்ளவர்களுக்கும் ருமேனியாவில் உள்ளவர்களுக்கும் கலாச்சார வித்தியாசம் உண்டு. நமக்கு கூட சொந்தமான பாரம்பரியங்களும் பழக்கங்களும் உண்டு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையானது கலாச்சாரத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும்.
அமெரிக்கர்களாகிய நாம் நம்முடைய சிந்தையை மறுரூபப்படுத்த வேண்டும். ஆமென். இதைத்தான் நாம் பேசும்படி தொடங்கினோம். அதாவது கிறிஸ்தவ தத்துவங்கள். அதை பற்றி நான் இப்போ கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசட்டும். டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, அது ஒரு தத்துவம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னுவாங்க. நான் நினைக்கிறபடியெல்லாம் அது நடக்காது, எனக்குள்ளே கெமிக்கல் குறைபாடு இருக்குன்னுவாங்க. அப்படி இல்லை. தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். மருத்துவம் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் சொல்ற அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளையும் அங்கு அவர் வைக்கவில்லை. உபாகமம் 28:47-48 வசனங்கள். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு என்று இருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம், தேவன் காரணம் அல்ல. அவரவர்களுடைய உணர்வுகளுக்கு அவர்கள்தான் பொறுப்பு. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறது, கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். மக்கள் இன்றைக்கு ஒருவித தத்துவத்தோடு இருக்கிறார்கள். அது இரக்கம் அல்ல, நீங்கள் சொல்வது தவறு என்கிறார்கள். நீங்கள் இரக்கத்தை குறித்து புரிந்து கொள்ளாவிட்டால் ஒருபோதும் சந்தோஷமாயிருக்க முடியாது. யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். இன்று இரவு நான் கைது செய்யப்பட்டால் நான் நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடு தான் இருப்பேன். அவர் கைது செய்யப்படும் போது நீங்கள் தைரியமா இருங்கள் என்று தான் சொன்னார். ஜனங்கள் இன்றைக்கு அப்படி வேண்டாம் என்று கூறி தடுக்க பார்க்கிறார்கள். அது ஒரு தத்துவம், சிந்தனையின் வழி. உங்களுக்கு கெமிக்கல் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒருவேளை அதற்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டால் அது உங்களை செயலிழக்க பண்ணும். உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்து அதுக்காக நீங்க மருந்து எடுத்துக்கொண்டால் உங்கள் செயல்பாட்டை குறைக்கும். எல்லாரும் பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. பிரச்சனையின் வேர் என்பது நீங்கள் சிந்திக்கும் சிந்தைதான். மனிதன் தன் இருதயத்தில் சிந்திப்பதுதான் உண்டாகிறது. எனக்கு தெரியும், மக்கள் சில பேருக்கு அப்படிப்பட்ட கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஒன்றும் உங்களுக்குள்ளே டிப்ரெஷனை கொண்டு வராது. அப்படிப்பட்ட மன அழுத்தம் வரும் என்று சிந்திப்பதால், அந்த காரணத்தினால்தான் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் உண்டாகிறது. ஒரு முறை ஒரு காரியத்தை நான் படித்தேன். பல கோடி ரூபாய்களை செலவழித்து பல ஆண்டுகள் ஒரு பரிசோதனை அவர்கள் செய்தார்களாம். அவ்வளவு காலம் கழித்து அவர்கள் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். சந்தோஷமா இருக்கும்போது சிரிப்பதை விட பயத்தில் சிரிக்கிறார்களாம். என்ன வெளிப்பாடியாது! நான் இதை வாசித்த போது நான் நினைத்து கொண்டேன், மக்களுடைய சிரிப்பு அவர்கள் சிரிப்பதினால் சந்தோஷமாயில்லை, சந்தோஷமாய் இருப்பதினால்தான் அவர்கள் சிரிக்கிறார்கள். ஒருவர் வருத்தமாக இருப்பதாக தெரிந்தால் அது அவர்கள் வருத்தமாய் இருக்கிறதுனாலே தான் அப்படி தெரிகிறது. ஆம் அருமையானவர்களே, அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. ஏசாயா 5:20 கடைசி காலங்களிலே தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பும் என்றும் மாற்றிச் சொல்வார்கள். ஜனங்கள் முற்றிலும் மாறுபாடாக சிந்திக்கிறார்கள். நீங்கள் ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? என்னால் இதை கட்டுப்பாடு பண்ண முடியலன்னு வாங்க. உங்கள் உணர்வுகள் கட்டுப்படுத்தக்கூடியவைகள். நீங்கள் அழுத்தப்படக்கூடியவைகளை சிந்திப்பதால் நீங்கள் மன அழுத்தத்துக்கு உட்படுகிறீர்கள். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். மன அழுத்தத்துக்குரியவைகளை விட்டுவிடுங்கள். மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஒருமுறை என்னிடம் வந்திருந்தார். அவர் என்னிடத்திலே தன்னுடைய மருத்துவ சீட்டுகளை எல்லாம் காண்பித்து, நான் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவன், அதற்கான எல்லா ஆதாரங்களும் என்னிடத்தில் இருக்கிறது, என்னால் இதிலிருந்து விடுபடவே முடியாது என்றார். அது உண்மை அல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது என்றேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. அதை நினைவில் கொள்ளுங்கள். அது எப்படி சாத்தியம்? அது நடக்குமா என்றார் அவர். நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். நான் இப்படி சொல்லிக் கொடுத்தேன், நீங்க படுக்கைக்கு போறீங்க, தூங்கும்படி போறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே தப்பா நடக்கும்னு நினைக்கிறீங்க. அதான் நடக்குது. பகலிலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இரவிலே சிந்திக்கிறீர்கள் என்ற உடனே ஆமா உண்மைதான்னாரு. மறுநாள் காலையில் எழும்பின உடனே இந்த நாள் எப்படி இருக்குமோ, என்ன பிரச்சனை வருமோன்னு பயப்படுறீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவரு, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்னாரு, அதனாலதான் நீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொன்னேன். எதிர்மறையானவைகளில் கவனம் வைக்கிறீர்கள். இயேசு செய்ததை நினைத்து பாருங்கள், அவர் உங்களுக்காக செய்த நன்மையை நினைத்து பாருங்கள், எப்படி மன அழுத்தத்துக்குள்ளாவீர்கள். அநேக காரியங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில விசேஷ காரியங்களும் நடக்க இருக்கிறது, ஆனால் அவைகளை பற்றி நான் விளக்கப் போகிறதில்லை. அநேகம் நடக்கிறது.
நான் கூட மிக அதிக அளவு மன அழுத்தத்திற்கு உட்படலாம். உங்களுக்கு மட்டும் பிரச்சனை நினைக்கிறீங்களா? என் பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா ஒப்பிட்டு பார்த்தா உங்க எல்லாருடைய பிரச்சனையும் ஒண்ணுமில்லாமல் இருக்கும். பணத்தை பற்றிய பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்தை பற்றிய பிரச்சனை இருக்கிறது. எனக்கு இருக்கிற ஏராளமான பிரச்சனைகளை சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமா, நான் அதை முக்கியத்துவப்படுத்த மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும், அதுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. அதை பத்தி கவலைப்படாம தேவனிடத்திலே அதை வைத்து விடுவேன். எதிர்மறையானதை செய்ய மாட்டேன். அப்படி செய்தால் சோர்ந்து போவேன். நேற்று காலையிலே காலரோடாவிலே எங்களுடைய ஸ்டாஃப்களுக்கு 250 பேருக்கு டிவோஷன் நடத்தினேன். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று பேசினேன். அதே போல கொலோசியர் 2:7 விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக என்ற பகுதியிலிருந்து பேசினேன். நாங்கள் பல விஷயங்களை கையாளுகிறோம். அநேகம் பொறுப்புகள் இருக்கிறது. இங்கே நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் தவறாக போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கையாள வேண்டியது இருக்கிறது. ஆனா நான் எல்லாரையும் பார்த்து எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரி ஆண்டவர் முடித்து விட்டார் என்று சொல்லுவேன். அவர் இத்தனை தூரம் கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. முடிந்து விட்டதை கவனமாக பாருங்கள். எது நடக்கவில்லையோ அதை பார்க்காதேயுங்கள். எது நடந்திருக்கிறதோ அதை பாருங்கள். இதை தொடர்ந்து செய்து வருகிறேன். இந்த கட்டடத்துக்குள்ளே நாங்கள் வரும்போது நாட்களில் எங்கள் ஊழியத்தின் பொறுப்பாளராயிருந்த ஒருவர் அற்புதமாக நாங்கள் கடனின்றி இந்த கட்டடத்திற்குள்ளே வந்தோம். 14 மாதங்களிலே அந்த வேலையை முடித்தோம். அது முற்றிலும் அற்புதமான அற்புதம். $32 மில்லியன் இந்த கட்டடத்துக்காகவும் இந்த இடத்திற்காகவும் செலவழித்திருக்கிறோம். அது முற்றிலும் அற்புதம். இதற்குள்ளே வந்த முதல் நாள் CEO என்னிடத்துல உங்களுடைய 2வது கட்டடம் வேலை முடியவே முடியாதுன்னு சொன்னார். ஐயோ, இதை நிறுத்துவீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? இதை தொடங்கும் போது கையில ஒண்ணுமே இல்லை, 0. அப்போது பண வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. 32 மில்லியன் பணம் எங்கள் கைகளிலே வந்தது. அதற்கு மேலும் வந்ததை எங்கள் கண்கள் கண்டது. இது முடிக்கப்பட 14 மாதங்களானது. அதை கண்டவர் இந்த 2வது கட்டடம் முடியாது என்கிறார். அது ஒரு தத்துவம். எப்பொழுதும் மோசமான விஷயங்களையே பார்க்க அவர் பழகி இருக்கிறார். என்னுடைய உதவி ஆட்களோடு பேசினேன். நான் புரிந்திருக்கிறேன், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தேவன் செய்ய நினைப்பதை நீ செய்ய என்று சொன்னேன். ஆனால் மனிதன் எப்போதும் பின்னாலே திரும்பி பார்ப்பான். அவர்கள் காண்பித்த சில தொகைகள் ஒரு ஆண்டு முழுவதுக்கும் உள்ள செலவாயிருந்தது. இந்த வருஷத்துக்கு இவ்வளவு தேவைன்னு தெரியாதுன்னு சொன்னேன். நீங்கள் இதை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான வருமானத்தையும் சொல்லுங்கள் என்றேன். இல்ல நீங்க அப்படிலாம் செய்ய முடியாது. நாங்க எப்போதுமே மோசமான சிந்தனை சிந்திக்கிறது. ஒரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு செலவாகுங்கிறத காண்பிக்கிறவங்க வரும் வருமானத்தில் ஒரு பைசாவை கூட அவங்க கணக்கில் கொண்டு வரவே இல்லை. இந்த அக்கௌண்டன்ட் இருக்காங்களே, இவங்க எல்லா வேலையும் எதிர்மறையா செய்யறாங்க. வேலையை தக்க வச்சுக்க பார்க்கறாங்க, நேராக பார்ப்பதில்லை. அது ரொம்ப பரிதாபம். ஒரு கணக்கெடுத்து நான் பார்த்தேன். அந்த கணக்குப்படி 2 மில்லியனுக்கு மேலே ஒரு கட்டிடத்துக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பணம் எல்லாமே எங்களுடைய கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டிடம் அங்க இல்ல, அது அங்க காணோம். அப்படி ஒண்ணுலாம் அங்க இல்ல, அது அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன கொடுமை பாருங்க. இப்படிப்பட்ட பழக்கமுடையவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் சிந்தை அதற்கு பழகி இருக்கிறது. ஆனால் மீண்டும் கிடைக்க பெற்றோம். ஏனென்றால் நாங்கள் சில கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்தோம். சில முறைமைகள் எல்லாம் கையாண்ட போது அது திரும்ப கிடைத்து விட்டது. அதனால யாரு மேலே வருத்தம் இல்லை. ஆனா அந்த மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, மோசமாகவே சிந்திக்கும் பழக்கமுடையவராயிருக்கிறார். நாங்கள் இங்கே உள்ளே வந்தபோது அவர் இங்கே இருக்கிறதை பார்த்தார். தேவன் செய்திருக்கிறதை கண்டு உற்சாகம் அடைவதற்கு பதிலாக எது செய்யப்பட வேண்டுமோ அதை பார்த்தார். அது எதிர்மறையான உணர்வு. உங்களிலே கூட சில பேர் இப்படிப்பட்ட மோசமான எதிர்மறை உணர்வுகளோடு கூட வாழுகிறவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அது உங்கள் தத்துவம். ஆமேனா? அப்படி இல்லையா? என்ன பண்றதுங்க, நாங்கெல்லாம் அந்த மாதிரி பழகி போயிட்டோம், மாற்றிக்கொள்ள முடியலன்னு சொல்வீங்க. சமநிலை ஒன்று இருக்கிறது என்பதை மறக்காதீர்கள். மன அழுத்தமும் ஒரு தத்துவம் தான், சந்தோஷமும் தத்துவம் தான். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தீர்மானம் எடுத்தால் நான் சந்தோஷப்பட முடியும். ஒருவேளை என்னுடைய கழுத்தை ஒரு கத்தியினால் அறுத்தால், அது புதிய கத்தியாக இருந்தால், அது புது கத்தியா இருக்குது, அதுல எந்த கிருமியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்பேன்.
அதை நன்மையாக எடுத்துக்கொள்ளுவேன். சாத்தியமாக சிந்திப்பேன். அது நடைபெறுவதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன். எதுவும் என்னுடைய ஆளுகையிலே இல்லை. நான் அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு பரலோகத்தை குறித்து சிந்திப்பேன். அது எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைப்பேன். இயேசு எப்படி இருப்பார் என்று யோசிப்பேன். நான் எப்படி இருப்பேன் என்று யோசிப்பேன். சரீர பிரகாரமானவைகளை பார்க்காமல் ஆவியின்படி விசுவாசித்து பார்ப்பேன். தேவனை துதிப்பேன். என்னுடைய கடைசி மூச்சானது கர்த்தரை துதிப்பதை கேட்பீர்கள். எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் அப்படி செய்ய முடியாது, அது எளிதல்ல என்பீர்கள். என்னுடைய மகன் இறந்து போனபோது அவன் இறந்து விட்டான் என்று சொன்னார்கள். அப்போது நான் இங்கே வந்து கொண்டிருந்தேன். அதை கேள்விப்பட்ட நான் தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். அவருக்கு நன்றி கூற ஆரம்பித்தேன். சோர்ந்து போக நான் இடம் கொடுக்கவில்லை. எல்லாரையும் போல எனக்கும் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் இருந்தது. நான் மகிழ்ந்திருப்பதை தெரிந்து கொண்டேன். அதுதான் திறவுகோல். களிகூறத் தொடங்கின போது வருத்தத்தை நான் உணரவில்லை. விசுவாசத்தோடு நான் களிகூறத் தொடங்கினேன். பழையவைகள் எல்லாம் நினைவுக்கு வரத் தொடங்கினது. அவனை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நினைவுக்கு வந்தது. நான் நிச்சயமுடையவனாக, தெளிவுடையவனாக, மரணத்திலிருந்து அவன் உயிர் தெழுவான் என்று விசுவாசித்தேன். நன்றியறிதலோடு துதித்தேன். துதிக்கும் எண்ணம் இல்லையானாலும் அந்த தத்துவம் இருந்தது. எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதிக்க விரும்பினேன். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாயிருந்தேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் அங்கே போனபோது என்னுடைய மகன் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்திருந்தான். 5 மணி நேரம் கழித்து உயிர்த்தான். அந்த தத்துவம் எனக்குள்ளே இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் புலம்பப் போவதில்லை. நான் சோர்ந்து போகிறதில்லை. அதை செய்ய மறுப்பேன். அது தத்துவம். நான் பைத்தியம் அல்ல. யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான். வறுமை என்பதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதுவும் ஒரு தத்துவம்தான். மனிதன் நினைக்கிறபடிதான் அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஏழ்மை? அப்படி சிந்திக்கிறீர்கள். ஏழையாயிருக்க மாட்டேன் என்று நீங்கள் சிந்திக்கலாம். வறுமையைத்தான் சிந்திக்கிறீர்கள். நிறைவை பற்றி சிந்திக்கவில்லை. குறைவை பற்றி யோசிக்கிறீர்கள். இதை பற்றி அதிகம் என்னால் பேச முடியும். தேவனை மட்டுப்படுத்தாதீர் என்ற தலைப்பு ஒன்றே நெடுமுண்டு. ஜனவரி 31, 2002 தேவனை மட்டுப்படுத்துவதாக தேவன் என்னோடு பேசினார். என்னுடைய சிந்தையை நான் மாற்றின போது எல்லாம் மாறிப்போனது. பொருளாதாரம் உயர்ந்தது. எல்லாமே எதிர்பார்த்ததை விட அதிகம் வளர்ந்தது. ஏனென்றால் எனக்குள்ளே தவறான தத்துவம் இருந்தது. உங்கள் இதயத்தில் நீங்கள் நினைக்கிறபடிதான் நீங்களும் இருப்பீர்கள். உங்கள் மூளை அளவிலே நின்றுவிடக்கூடாது. அதையும் தாண்டி உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளான உணர்வுதான் உங்களை வழிகாட்டி உங்கள் வாழ்வை மாற்றும். உங்களுக்கு கிறிஸ்தவ தத்துவங்கள் இருக்கிறது. வியாதி. உங்களில் சிலர் வியாதியாயிருப்பதற்கு நன்றாக பழகி இருக்கிறீர்கள். கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்கள் குழந்தைகளுக்கு வியாதியை பற்றி கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை சுகவீனமானால் அவர்களை படுக்க வைப்பதில்லை. அவங்கள பக்குவமா தடவி கொடுத்து சோடாலாம் கொடுத்து ஸ்கூலை கட்டடிக்க விட மாட்டோம். அவங்க சுகமாயிடுவாங்க. வியாதி என்பது ஒரு சாபம் என்று கற்றுக் கொடுத்தோம். நாம தான் வியாதியை கற்றுக் கொடுக்கிறோம். அவர்கள் வியாதிப்பட்டால் அவர்கள் படுக்க முடியாது. அவர்களை எழுந்திருக்க வைத்து அவர்களை உற்சாகமடைய சுறுசுறுப்பாய் செயல்படச் செய்வேன். அவர்களும் அப்படியே உற்சாகமாக செயல்படுவார்கள். எங்கள் பிள்ளைகள் வியாதிப்படுவதில்லை. வியாதியின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அநேகர் வியாதியா அணைச்சிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை கட்டடிக்கலாம், வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம், சோடா குடிக்கலாம். வியாதி நல்லா வளரும். வியாதியை பற்றி மோசமானது என்று சொல்லிக் கொடுத்தோம். நாங்கள் வியாதிப்படுவதில்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய மகன் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக போனான். உட்லண்ட் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் பரிசோதனைக்காக ரத்தம் எடுத்து பார்த்த டாக்டர், உன்னுடையதா இதுன்னு கேட்டார். அது என்னுடையதான்னு எனக்கு தெரியாதுன்னு நாம. அது அவனுடையதுதான். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஒரு ரத்தத்தை எங்களுடைய மருத்துவத்தில் நாங்க பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. அந்த அளவு இது சுத்தமா இருந்தது. ஏன்னா அவன் வியாதிப்படல, ஒரு சின்ன ஆஸ்பிரின் கூட எடுத்ததில்லை, எந்த மருத்துவமும் பார்த்ததில்லை, எந்த மருத்துவ பரிசோதனையும் பண்ணல. நாங்கள் எப்போதும் தேவனையே சார்ந்திருந்தோம். அத்தனை தரமான சுத்தமான இரத்தமாக அது இருந்தது. வியாதிப்படுவோம் என்று நாங்கள் விசுவாசிப்பதில்லை. சில பேர் வியாதிகளை நாம் தாங்கிக் கொள்ள பழக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு தத்துவமாக இருக்கிறது. எனக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. வியாதியை நான் விபச்சாரத்தைப் போல எதிர்ப்பேன். நான் எப்படி விபச்சாரம் செய்ய மாட்டேனோ அதே போல வியாதிப்பட மாட்டேன். உங்கள சில பேரை இத மாதிரி உங்களால சொல்ல முடியாது.
என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, நான் ஒருபோதும் சுகவீனம் அடைய மாட்டேன். என்னுடைய 50 ஆண்டுகளிலே 2 முறை என்னுடைய அம்மாவின் மதியினத்தால் வியாதிப்பட்டிருக்கிறேன். ஒரு வாரம் 40 முறையும், இன்னொரு வாரத்தில் 41 முறையும் டயர்டா இருக்கிறேன். அதனால நான் ஒருவேளை படுக்கையிலே படுத்தால் நோய்வாய்ப்படுவேன். அதான் ரிசல்ட். நான் வியாதிப்படக்கூடாது. அது மதியினம். ஆமென். இப்போது நீங்கள் போகலாம்.